ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் உள்ள அறநிலையத்துறையை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது? ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றாங்க? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. அதாவது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலின் நிர்வாகத்தின் சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அதாவது தமிழக அரசின் அறநிலையத்துறையை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக கருதக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அதே போல திருவிழா மற்றும் விடுமுறை காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலை இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அக்னி கடற்கரைகளை புனித நீராடிவிட்டு பின்பு கோவிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின்பு சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கமாகிறது. இந்த சூழலை தற்போது ராமேஸ்வரம் திருக்கோவில் உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வழியை அடைத்து வைத்து தற்போது உள்ளூர் பொதுமக்கள் தரிசனம் செய்ய முடியாமல் அவதிக்கிட்டு வர்றாங்க. அந்த வழியை வழக்கம் போல திறந்து விட வேண்டும். அதே போல திருக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராட வருகின்ற பக்தர்களுக்கு கிணற்றிலிருந்து இறைச்சி ஊற்றும் இரவை பணியாளர்களான யாத்திரை பணியாளர்களுக்கு இரவை கூலியை கடந்த 3 மாதத்துக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல கோவில் 3ஆம் பிரகாரத்தில் பாரம்பரியமாக, அதாவது வடக்கு பகுதியில் நடைபெற்று வந்த காசியிலிருந்து கொண்டு வரப்படும் புனித கங்கை நீரை ருத்ர பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நடைமுறை மீண்டும் தொடங்க வேண்டும். அதே போல உலக பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட முடியாதபடி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதை அகற்ற வேண்டும். திருக்கோயிலில் உள்ள பிரதான மூர்த்திகளான சேது மாதவர் சன்னதி மற்றும் கால பைரவர் சன்னதிகளில் நிரந்தரமாக குருக்கள் நியமிக்க வேண்டும். திருக்கோவில், அதாவது ராமேஸ்வரம் திருக்கோவில் உபகோவிலான நம்புநாயகி அம்மன் கோவில் மற்றும் இரட்டத்தலை முனீஸ்வரர் கோவில் தற்போது கும்பாபிஷேகத்திற்காக பாலாலயம் செய்து மாதக்கணக்கில் ஆகிய ஆலய பணிகளை நடைபெறவில்லை. இந்த ஆலய பணிகள் உடனடியாக தொடங்க வேண்டும். திருக்கோவிலில் சாமி தூக்கும் சீர்பாத தாங்கிகள் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். திருக்கோவிலுக்கு மாதந்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து உண்டியல் பணி மற்றும் உழவார பணிகளுக்காக ஏராளமானோர் வருவது வழக்கமாக இருக்கிறது. அவங்களுக்கு உணவு இருப்பிட வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். அதே போல ராமேஸ்வரம் கோவில் 4 கோபுரத்தை கொண்ட கோவிலாக இருந்து வருகிறது. இந்த கோபுரத்துல மின்விளக்கு சரிவர எரியவில்லை எனவும் குற்றம் சாட்டும் வீரர்கள் இந்த 4 கோபுரத்துல மின்விளக்கு எரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை மற்றும் தங்கு விடுதிகள் அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏராளமான தொண்டர்கள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மருது சேனை, விஸ்வ ஹிந்த் பரிஷத் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் தற்போது இங்க பங்கு பெற்று ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வர்றாங்க. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். கோவிலுக்குள் கம்பி வேலி, கோவிலுக்குள் கம்பி வேலி. மக்கள் எல்லாம் சிறைச்சாலைகள், மக்கள் எல்லாம் சிறைச்சாலைகள். சீர்வனம் தாங்கிகளின் ஊழியத்தை உயர்த்தி கொடு, சீர்வனம் தாங்கிகளின் ஊழியத்தை உயர்த்தி கொடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், கண்டித்த ஆர்ப்பாட்டம். நாவருக்கு 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 சேகர் பாபு ஆணவ பேச்சை நாவருக்கு, சேகர் பாபு ஆணவ பேச்சை நாவருக்கு. அறநிலையத்துறை 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 அறநிலையத்துறை. உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய, உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய வழக்கம் போல் அனுமதி கொடு, வழக்கம் போல் அனுமதி கொடு. உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய, உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.